நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 7 டேஸ் லோன் ஆப்பால வந்து பிரச்சனைகள் வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 7 டேஸ் லோன் ஆப்பால வந்து எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்னு சொல்லி நம்ம பலவிதமான வீடியோக்கள் நம்ம தமிழ் கிரியேஷன் யூடியூப் சேனல்லே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் வந்து வாட்ச் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு 7 டேஸ் லோன் ஆப்லேருந்து பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வந்து விலகிட முடியும். ஏன்னா அது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா 7 டேஸ் லோன் ஆப்போட ஹராஸ்மெண்ட்டை பற்றியும் அவேர்னஸ் வீடியோ பற்றியும் நிறையவே வந்து இருக்கும். அதில் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் வந்து நான் அகைன் திரும்பவும் வந்து சொல்கிறேன், 7 டேஸ் லோன் ஆப்பில் நீங்கள் வந்து லோன் எடுத்துட்டு மாட்டிக்கிட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்பரான சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய அந்த லோன் ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடணும். அந்த 7 டேஸ் லோன் ஆப் எதில் வந்து லோன் எடுத்தீங்களோ அதை ப்ராப்பராக வந்து அன்இன்ஸ்டால் பண்ணணும். அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி செட்டிங்ஸில் போய் ப்ராப்பராக வந்து அன்இன்ஸ்டால் பண்ணாதான் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளுமே வந்து இருக்காது. உங்கள் ஸ்டோரேஜ் வந்து கிளியர் பண்ணணும். பெர்மிஷன்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை வந்து டிலீட் பண்ணிடுங்க. எந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் அதாவது லோன் வந்து எடுத்தீங்களோ அந்த நம்பருக்கான வாட்ஸ்அப்பில் எதுவும் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அந்த அக்கௌண்ட்டை வந்து டிலீட் பண்ணிவிடுங்க. ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சுருங்க ஒரு நாளைக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அதற்கு மீறி வந்து உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா ஒரு வாரம் உங்களுடைய ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுருங்க. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் தான் வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணுவானுங்க. அதுக்கு மேலே வந்து டார்ச்சர் பண்ண மாட்டானுங்க. அதை அடுத்த கஸ்டமர்னு சொல்லி போயிட்டே இருப்பானுங்க. அப்படிதான் 7 டேஸ் லோன் ஆப். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க, ராம் பின்கார்ப்ல வந்து ஹோம் விசிட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ராம் பின்கார்ப்ல வந்து ஹோம் விசிட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராம் பின்கார்ப்ல எந்த ஒரு ஹோம் விசிட்டும் வந்ததில்லை. ஏன்னா அதனால வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்ககிட்ட வந்து லோனுக்கு கட்டுறதுக்கான அமௌண்ட் இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி கட்டிக்கோங்க. என்ன சிபிலில் வந்து அஃபெக்ட் ஆகும். வேற எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இருக்காது. அடுத்த லோன் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆன் டைமில் எந்த ஒரு லோனுமே வந்து பே பண்ண பாருங்கள். அதுதான் வந்து நல்லது. லோன் வந்து உங்களுக்கு கட்டுறமா இருந்துச்சுன்னா அந்த எலிஜிபிலிட்டி இருந்தால் மட்டுமே நீங்கள் எடுங்க. இல்லைனா வந்து லோன் அப்ளை பண்ணாதீங்க. அது எந்த லோனுமே அப்படி தான். ஏன்னா உங்களுக்கு தான் வந்து பிரச்சனைகள் வரும். பலவிதமான மனக்கவலைகள், கேவலம், அசிங்கம், மானம், வெக்கம், சூடு, சொரணை இதெல்லாம் வந்து இருந்தால் தான் வந்து ஒரு லோனை எடுக்கிறது அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா ஏஜென்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவானுங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நிறைய அந்த நிதி நிறுவனங்கள்லாம் வந்து லோன் எடுத்துகிட்டு நம்ம கட்டாட்டி வீடு தேடி வந்து உட்காந்து காவை காத்துட்டு இருப்பானுங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து அப்படி பண்ண முடியாது. ஏன்னா ஏஜென்ட்டுக்குன்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் வந்து போட்டானுங்க. காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் வரணும். அதே மாதிரி ஃபோன் காலில் வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணக்கூடாது. ஆபாசமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், இந்த வார்த்தைகள்லாம் வந்து தவிர்க்கணும்னு சொல்லி லோன் ஏஜென்ட்டுக்கு நிறைய இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வந்து ஆர்பிஐ வந்து இப்போ கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால கொஞ்சம் லோன் ஏஜென்ட் வந்து இப்போ அடக்கி வாசிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே நிறைய நிதி நிறுவனங்களுக்கு கடன் வாங்கினவங்களுக்கு இந்த மாதிரி கெட்டாதவங்களுக்கு பிரச்சனைகள் வந்து ஏற்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க இப்போ வரைக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களை வந்து நீங்கள் தகுதிப்படுத்திக்கங்க. கெட்டுற மாதிரி உங்களுக்கு இந்த லோன் எடுத்து என்னால் கெட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி பட்சத்தில் தான் அந்த லோனை நீங்கள் அப்ளை பண்ணணும். இல்லைன்னா பண்ணவே கூடாது. அது எந்த லோனாக இருந்தாலும் சரி, 7 டேஸ் லோனாக இருந்தாலுமே சரி, ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் லோன் ஆப் இருந்தாலும் சரி, ஒரு பர்சனல் லோன், ஹோம் லோன், பேங்க் லோன், எந்த ஒரு லோனாக இருந்தாலுமே சரி, அதுதான் வந்து பெட்ரு. ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இல்லைன்னா ஃபினான்சியல் தேவைகள் வந்து ரொம்பவே பாதிக்கப்படும். நிதி இழப்புகள் வந்து அதிகமாக வந்து ஏற்படும். அது குறிப்பாக 7 டேஸ் லோனை இப்போ கட் பண்ணிடுங்க. ஏன்னா அதில் வந்து லோன் எடுக்க வேணாம். ஏன்னா லோன் எடுத்துட்டு அதில் வந்து ஹராஸ்மெண்ட் தான் வந்து டார்ச்சர் பண்ணுவானுங்க. அதில் வந்து கெட்டணுங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் தோணுச்சுன்னா கெட்டி விட்டுருங்க. கெட்ட வேண்டாம்னு தோணுச்சுன்னா நீங்கள் கெட்டாமல் அப்படி விட்டுருங்க. சிபிலில் வந்து பிரச்சனை இருக்காது. ஆனால் ஹராஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. நான் சொல்கிற இந்த சொல்யூஷன்லாம் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் வந்து கெட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் நானும் வந்து சொல்லுவேன். ஏன்னா 7 டேஸ் லோன் ஆப்பால் நானும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன் சில வருடங்களுக்கு முன்னாடி. அதனால தான் இந்த மாதிரி லோன் ஆப்ஸை பற்றி வீடியோவே வந்து நான் அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன். அந்த பாதிப்பு வந்து எத்தனை பேர்த்துக்கு வந்து இருக்கும், மக்களுக்கெல்லாம் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும். ஸோ அதனோட அவேர்னஸ் அதை வந்து சொல்ல வந்ததுக்காக தான் இந்த தமிழ் கிரியேஷன் யூடியூப் சேனலே வந்து ஆரம்பித்ததுக்கான ஒரு நோக்கமே. குறிப்பாக ஃபஸ்ட்டு வீடியோவே பார்த்தீங்கன்னா லோன் ஆப்போட வீடியோ தான் இருக்கும். நம்ம சேனலை வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ ஒரு கடன் சொல்லி ஒன்று எடுக்கும்போது அதை வந்து ப்ராப்பராக நம்ம கட்டுற மாதிரி வந்து ரெடி பண்ணிங்க. அதுவும் ஆன் டைமில் வந்து கட்டணும். அப்படின்னா தான் வந்து சிவில் ரிப்போர்ட் வந்து கரெக்டாக வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து தெரிஞ்சுட்டு வந்து லோன் எடுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்துடுங்க. மறக்காம நம்ம தமிழ் கிரியேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா பேஜை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. நன்றி.